அட்வொகேட் நெல்சன் அவர்களை வந்து இந்த ராஜா பேரோன்ற அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான், வீடு புகுந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறான். அதாவது கருத்தியல தான் மோதணும். திமுக கிட்ட நாம் தமிழர் சீமான் அவர்களும் சாட்டையும் காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் பேசியிருந்தாரு. அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா ஆதாரத்தை காட்டுறான்ட்டு கொச்சையா கேவலமா தனக்கான பாணியில சாட்டை திருமணம் அவர்கள் பேசியிருந்தாரு. நெல்சன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தான்னா அவன் நிரூபிக்கணும். நான் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் தான் பிறந்திருக்கேன்டான்னு சொல்ற மாதிரி அந்த ஆதாரத்தையும் எடுத்து காட்டினார். 2025 ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் திரு சீமான் அவர்கள் வந்து 15 கோடியிலேருந்து 20 கோடி ரூபா மதிப்புள்ள இடத்த வாங்கியிருக்காரு. அதுக்கான காசு எங்கேருந்து வந்துச்சு? ஏழ்மை கட்சின்றீங்களே, குழந்தைங்கிட்டலாம் வந்து 100 200ன்னு சொல்லி வாங்கி எலெக்ஷன் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த 15 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு நெல்சன் அவர்கள் கேள்வி கேட்டார். கேள்விக்கு பதில சொல்லணும், இல்லை எதனா விமர்சனத்தை வைக்கணும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பதில் சொல்ல துப்பு இல்லாமல் ராஜா பேரவனை பற்றி அவர் 4 மாதத்துக்கு முன்னாடி எப்பயோ பேசியிருந்தாரு. அவன் விற்கக்கூடிய அந்த யானை கமலத்துக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னு பேசியிருந்தாரு. அதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு இல்லையா, ப்ரூஃபை காட்டுறான்னு சொல்லி வந்திருக்கானுங்க. வந்து வேணுங்கன்னே சண்டை வளைச்சி அவரை வந்து அவங்க அம்மாவை வந்து எட்டி வச்சிருக்கிறான், அவங்க அப்பாவை அடிச்சிருக்கிறான். நெல்சன் அவர்களுடைய அம்மாவை வந்து அடிச்சு அவனை எப்படியோ வெளியே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளி பூட்டினதுக்கப்புறம் ஊருக்காரங்க சொந்தக்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் ராஜா பருவனை அடித்து ஜெட்டியோட உட்கார வச்சுட்டு இருக்காங்க. தேவையா இது இவங்களுக்கு? வீழ்ந்திடாத வீரம் மண்டியிடாத மானம். இன்னைக்கு வீழ்ந்திடாத வீரம் வீழ்ந்துச்சு, மண்டியிடாத மானம் ஜெட்டியோட உட்காந்துருந்தது. இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. திமுக காரங்களை விட இவனுங்க 50 மடங்கு 100 மடங்கு மோசமான ரவுடி கும்பல். இவனுங்கெல்லாம் ஆட்சி கட்டில் ஏற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல குரல்கள் நாம் தமிழருக்கு எதிராக எழுந்திருக்குது. நாம் தமிழர் இன்னைக்கு இந்த நிலைமையில இவ்வளோ பெரிய ரவுடி சத்தை பண்ணுது. இவனை கேள்வி கேட்கறவனை கொலை பண்ற முயற்சிக்கிறானா, இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் இருக்கும் சீமான் ஆட்சி. ஏன்னா கேள்வி கேட்டாலே கொலை பண்ணுவேன் அப்படின்னும் போது சீமான் அவர்களுடைய அரசாங்கத்தை விமர்சிச்சா அவன் எந்த எல்லைக்கும் போவான். இவனுங்க எப்படிப்பட்டவனுங்கன்னு இப்போவாவது மக்களுக்கு புரிஞ்சிச்சே. ஆனால் ராஜா பேரவன், நீ பெரிய ரவுடி, நீ பெரிய பாடி முஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த, அடி வாங்கி ஜெட்டியோட உட்காந்துருந்தேன். தேவையா இதெல்லாம் உனக்கு? சீமான் பின்னாடி போனால் இதுதான் உங்களுடைய நிலைமை. உங்கள் மூளை மழுங்கி போய் உங்களை வந்து நல்ல தெளிவாக இருக்கணும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக இருந்த ஆள் இந்த ஆள் சீமான் பின்னாடி போய் மூளை மழுங்கி இன்னைக்கு வந்து ஜெட்டியோட உட்காந்து இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். பார்த்தீங்களா? யாரும் தயவு செஞ்சு அந்த வழியை தேர்ந்தெடுக்காதீங்க.